நாகத்தனை பள்ளி கொண்ட திருவரங்கன் தன்னை நாடி வரும் அடியவர்கள் குறை தீர்க்கவும், தன்னிடம் வரம் பெற்று திருமாலையாய் தன் திருவடி வருட பெருகி வரும் காவிரிக்காகவும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ளான். நாகத்தனை குடந்தை வெக்காதிரவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். அர்ச்சாவதாரத்திலே திவ்ய தேசங்கள் தோறும் உறையும் எம்பெருமான்களில் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தரும் எம்பெருமான்களை அதிகம் பாடியவர் திருமழிசையாழ்வார். அங்கம் 6ம் வேதம் 4ம் ஆகி நின்று செங்கண் நாகனை கிடந்த செல்வம் என்று உரைத்து மகிழ்கிறார் திருமழிசையாழ்வார். அப்படி சங்கின் வண்ணம் கொண்ட திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானே திரேதாயுகத்திலே சார்ங்கம் என்னும் வில்லேந்திய ராமனாக வந்து திருக்குடந்தையிலே சாரங்கபாணியாய் கோயில் கொண்டுள்ளான். புள்ளதாகி வேதம் 4ம் ஓதினாய், அதன்றியும் புள்ளின் வாய் பிளந்து புட்கொடி பிடித்த பின்னரும் புள்ளையூர்தியாதலால் அதென்கொல் மின்கொள் நேமியாய் புள்ளின் மெய்ப்பகைக்கடல் கிடத்தல் காதலித்ததே என்கிறார் பக்திசாரன். பறவைகள் கீசு கீசு என்று ஒலி எழுப்பும் அதிகாலை வேளையிலே திருப்பள்ளி எழுச்சி கண்டருளும் எம்பெருமானே ஹம்சம் என்னும் அன்னப்பறவையாய் தோன்றி வேதம் 4ம் உரைத்தான். அவ்வாறு வேதத்தை ஓதுவித்த நம்பெருமாளை சித்திரை திருநாளிலே ஹம்ச வாகனம் மீது தரிசனம் காண்கிறோம். வேதத்தை ஓதி உணர்த்திய ஹம்சத்தின் மீது பரமஹம்சமாய் காட்சி தரும் நம்பெருமாளே வேத விற்பன்னர்கள் சிறப்புடன் வலம் வரும் திருக்குடந்தையிலும் சாரங்கபாணியாய் காட்சி தருகிறான் என்கிறார் திருமழிசையாழ்வார். மறையின் சொற்பொருளாய் நின்ற நம்பெருமாள் என்னையும் ஆட்கொண்டார் என்கிறாள் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள். தொண்டரடிப்புடியாழ்வார் அருளிச் செய்த திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற 2 திவ்ய பிரபந்தங்களும் அந்த திருவரங்கனையே விஷயமாக கொண்டவை.
அதே போல திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கின்ற அந்த திவ்ய பிரபந்தம் அது திருவரங்கனையே விஷயமாக கொண்டது. அதிலே திருப்பாண ஆழ்வார் அவனை அமலன் ஆதிபிரான் என்று அருளி செய்கின்றார். ஆதிபிரான் மற்றொரு இடத்திலே மற்றொரு ஆழ்வார் தெரிவிக்கின்ற பொழுது ஆதிப்பிரான் என்று சொல்லுவர். ஆதிபிரான் அவன்தான் முழுமுதற் கடவுள், முதலிலே ஏற்பட்ட பிரான். இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தான் அர்ச்சாவதாரத்திற்கெல்லாம் தலையான திவ்ய தேசமாக கொண்டாடப்படுகிறது. நமக்கு ஸ்ரீவைஷ்ணவ திவ்ய தேசங்கள் 108 முதல் திவ்ய தேசம் திருவரங்கம் என்று நாம் கொள்ளுகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ஆழ்வார்கள் 11 மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திவ்ய தேசம். 10 பேரும் பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஈராக அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்று கருவரங்கத்துள் கடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று பொய்கை ஆழ்வார் தம்முடைய முதல் திருவந்தாதியிலே 6வது பாசுரத்திலேயே அவனை மங்களாசாசனம் செய்தபடியினாலே அது முதல் திவ்ய தேசம் என்றும் அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் ஆதிபிரான் என்றும் அப்படி போற்றப்படுகிறான் என்றும் கூட நாம் கொள்ளலாம். இப்படி ஆதிபிரான் என்றால் அவனுக்கு உண்டான சிறப்பு என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரனுடைய விருத்தாந்தம், அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம்தான். அந்த கஜேந்திர ஆழ்வான் முதலையனுடைய வாயிலே தான் அகப்பட்டு கிடக்கின்ற பொழுது அவன் ஆதி மூலமே என்றுதான் கதறினான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி அவன் ஆதி மூலமே என்று கதறின உடனே ஓடி வந்தவன் யார் என்றால் ஆதிபிரானான எம்பெருமான். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.